போகாது. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்டை தாண்டினா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தை பற்றி தான் ஒரு சின்ன வார்த்தைகளை பேச உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். இந்த டிராகன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது வந்து மயில்சாமி சொன்னது தான் சரி. அவர் இன்னைக்கு இல்லைனாலும் நிறைய இயக்குனர்கள் வருவாங்க, நல்ல திரைப்படங்களை வந்து நமக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் திரையரங்கத்துக்கு வந்து பாருங்கன்னு சொன்னார். நானும் அதே தான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். அப்பாவா அம்மாவா ஹீரோவுக்கு பண்ணியிருக்கிறவங்க ரொம்ப அற்புதம். எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோயினி ரொம்ப சூப்பர். லாஸ்ட் வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு அருமையான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். நான் பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டான டைமும் இல்லை. எனக்கு உடனே ஸ்னேகா மேடம் சூப்பர். உண்மையிலேயே டாக்டரா நல்லா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாரு. தப்பா ஃபீல் ஆகுது. தப்புதான். லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு சார். டிராகன் இந்த படத்தை பற்றி தான் நான் சில விஷயம் பேச போகிறேன். படிப்பு தான் ரொம்ப முக்கியன்றதும் எடுத்துக்காட்டாக இந்த படம் இருக்குது. ஹீரோவுடைய அப்பா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சீன் நடிச்சிருக்காரு. ஹீரோ சாப்பிடும்போது அந்த தட்டை தள்ளி விட்டு போகிறாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் அன்பாக சாதத்தை போட்டு மனைவிக்கு அதை ஊட்டுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு நம்ம புள்ள தானே, அதுக்காக நீ கோவப்படுவியா, நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டுற ஒரு அருமையான விஷயம். இன்றைக்கி அந்த படத்துங்கள்லாம் பார்க்க முடியல, ரொம்ப பழைய படங்களில் போயிடுச்சு. நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். 2 ஹீரோயினி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த டைரக்டர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ வருஷம்ல? 6 வருஷம். ஓ, லாங் டைம்ல. எப்படி மறந்த அவங்கள? ஜெயிக்கிறவனை தள்ளி விட்டுட்டு மேலே போய் வாழறது தப்பு, அதை எடுத்து காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய வயசு பசங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும். உன்னை வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே உன் கூடத்தான். இந்த தம்பி நல்லா பண்ணியிருக்காரு. சில அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்டைல்லாம் பழைய ரஜினியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீல்ஸ் இருந்தது எனக்கு. போகாது. என்ன சைட் அடிக்கிறியா? ரொம்ப அழகா இருக்கு.